வணக்கம். இது தந்தி நின்று வரவேற்பது ரஞ்சித். இந்தியாவையே உலுக்கிய வயநாடு நிலச்சரிவு, 120க்கும் அதிகமானோர் உயிரிழந்த பரிதாபம் என தேசமே நிலைகுலைந்த நாள் இன்று. முதலில் ரீபோஸ்ட் மெட்ரஸஸ் வழங்கும் தலைப்புச் செய்திகள். கேரள மாநிலம் வயநாட்டில் 3 இடங்களில் ஏற்பட்ட பயங்கர நிலச்சரிவில் சிக்கி 120க்கும் மேற்பட்டோர் உயிரிழப்பு, 400க்கும் மேற்பட்ட வீடுகள் மண்ணில் புதைந்துள்ளதாக தகவல். சடலங்கள் தொடர்ந்து மீட்கப்பட்டு வருவதால் பலி எண்ணிக்கை மேலும் உயரும் என அச்சம். வயநாட்டில் நிலச்சரிவு ஏற்பட்ட மேப்பாடி, சூரல்மலை, முண்டகை பகுதிகளில் முழுவீச்சில் மீட்பு பணி. வெள்ளத்தில் எடுத்துச் செல்லப்பட்ட சடலங்கள் 20 கிலோமீட்டர் தொலைவில் மீட்கப்பட்டதால் அதிர்ச்சி. ராணுவம், விமானப்படை, கடற்படையினர் மீட்பு பணியில் கைகோர்த்த போதிலும் மோசமான வானிலை காரணமாக தொடரும் சிரமம். மீட்பு பணிகள் குறித்து பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் அலுவலகத்தில் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் ஆய்வு. கேரளாவில் 2 நாட்கள் அரசுமுறை துக்கம் அனுசரிக்கப்படும் என்று அறிவிப்பு. நிலச்சரிவு பாதிப்பு, மீட்பு பணி குறித்து கேரள முதலமைச்சர் பினராயி விஜயனிடம் கேட்டறிந்தார் பிரதமர் மோடி. உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவிப்பு. நாளை வயநாடு செல்கிறார் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி. வயநாடு நிலச்சரிவை தேசிய பேரிடராக அறிவிக்க வேண்டும் என மாநிலங்களவையில் கேரள எம்பிக்கள் வலியுறுத்தல். நிலச்சரிவால் 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக முறையீடு. நிலச்சரிவு பாதிப்புகள் குறித்து கேரள முதலமைச்சர் பினராயி விஜயனிடம் கேட்டறிந்தார் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின். கேரளாவுக்கு தமிழக அரசு சார்பில் 5 கோடி ரூபாய் நிதியுதவி அறிவிப்பு. மீட்பு பணி உதவிக்காக தமிழக அரசின் 2 IAS அதிகாரிகள் வயநாடு அனுப்பி வைப்பு. வயநாடு நிலச்சரிவில் சிக்கி தமிழகத்தைச் சேர்ந்த 2 பேர் பலி. கூடலூர் புளியம்பாரியைச் சேர்ந்த காளிதாஸ், கல்யாண்குமார் ஆகியோர் உயிரிழந்ததாக அறிவிப்பு. கேரளாவில் 8 மாவட்டங்களுக்கு அதி கனமழைக்கான ரெட் அலர்ட். வெள்ளம், நிலச்சரிவு ஏற்பட வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. தலையில் ஈட்டி பாய்ந்து மூளைச்சாவு அடைந்த வடலூர் தனியார் பள்ளி மாணவர் கிஷோர் இன்று உயிரிழப்பு. உடல் உறுப்பு தானத்திற்கான பரிசோதனை செய்தபோது உயிர் பிரிந்ததாக அறிவிப்பு. விளையாட்டு ஆசிரியராக செயல்பட்ட கணித ஆசிரியர் கைது. கேரள மாநிலம் வயநாடு மாவட்டத்தில் இன்று ஏற்பட்ட பயங்கர நிலச்சரிவில் சிக்கி 120க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த சம்பவம் நாடு முழுவதும் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. 100கணக்கானோர் மண்ணில் புதைந்திருக்கலாம் என அஞ்சப்படுவதால் உயிரிழப்புகள் மேலும் அதிகரிக்கக்கூடும் என அம்மாநில முதலமைச்சர் பினராயி விஜயன் தெரிவித்துள்ளார். கனமழை தொடர்வதால் மீட்பு பணிகளில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. செய்தியாளர்கள் கார்த்திக், சிவசபாபதி வழங்கிய தகவல்கள் இவை. கனமழை, வெள்ளம் கேரளாவை புரட்டி போட்டுக் கொண்டிருக்க இன்று ஒட்டுமொத்த இந்தியாவை பதறும் அளவிற்கு ஒரு கோர நிகழ்வு அரங்கேறியது. தொடர் கனமழையை தாங்க முடியாமல் வயநாடு மாவட்டத்தில் உள்ள மேப்பாடி, முண்டகை, சூரல் மலை உள்ளிட்ட மலைப்பகுதிகளில் இன்று அதிகாலை நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. முண்டகை பகுதியில் 700 பேர் என 3 இடங்களில் 100கணக்கானோர் மண்ணில் புதைந்ததாக வெளியான தகவல் ஒட்டுமொத்த தேசத்தையுமே உலுக்கியது. இந்திய முப்படைகளும் மீட்பு பணிகளில் இறங்க தேசிய, மாநில பேரிடர் குழுக்களும் மண்ணில் புதைந்தவர்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டனர். இருந்தாலும் தொடர்ந்து கனமழை பெய்ததால் மீட்பு பணிகளில் தொய்வு ஏற்பட்டது. இந்த சூழலில் முண்டகை பகுதியில் தமிழ்நாடு மற்றும் வடமாநிலத்தைச் சேர்ந்த பலரும் சிக்கியிருப்பதாக தகவல் வெளியான நிலையில் தொழிலாளர் நலத்துறை சார்பில் நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதியில் பணியாற்றிய தொழிலாளர்களின் விவரங்கள் சேகரிக்கப்பட்டது. முண்டகை பகுதிக்கு செல்லும் பாதையில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுவதால் தற்காலிக பாலம் அமைக்க பேரிடர் மீட்பு படையினர் கடுமையாக போராடினர். சுகாதாரத்துறை சார்பில் கட்டுப்பாட்டு அறை திறக்கப்பட்டுள்ள நிலையில் அவசர உதவிக்கு 9656 38689 மற்றும் 8086010833 ஆகிய எண்களில் தொடர்பு கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வைத்ரி, கல்பட்டா, மெப்படி, மானந்தவாடி ஆகிய இடங்களில் மருத்துவமனைகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டன. இதனிடையே நிலச்சரிவின் போது அருகில் உள்ள குன்றுகள் மற்றும் தனியார் ரெசார்ட் ஆகியவற்றிற்கு சிலர் தப்பி ஓடியதால் 250க்கும் மேற்பட்டோர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். நிலச்சரிவு சம்பவத்தில் மீட்பு நடவடிக்கைகளை ஒருங்கிணைக்கும் வகையில் பிரதமர் மோடியின் உத்தரவின் பேரில் மத்திய இணையமைச்சர் ஜார்ஜ் குரியன் வயநாடு விரைந்தார்.
செய்தியாளர் சிவசபாபதி வழங்கும் கூடுதல் தகவல். வயநாட்டில் இருக்க முண்டக்கை, சூரல்மலை, மேப்பாடி இந்த 3 கிராமத்திலையும் நிலச்சரிவு ஏற்பட்டதுனால இந்த 3 கிராமங்களுமே முற்றிலுமாக பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா சூரல்மலையில் 9, 10, 11வது வார்டு முற்றிலுமாக மண்ணுக்குள்ளே புதைஞ்சு கிடக்கு. இது வரைக்கும் பார்த்திங்கன்னா 120 பேர் வரைக்கும் மீட்கப்பட்டிருக்காங்க. 250 பேருக்கு மேலே காணோம். அவங்கள வந்து தேடுதல் பணி தற்பொழுது நடந்துக்கிட்டு இருக்குது. வானிலை மிக மோசமாக இருக்கிறதுனால வந்து இந்த தேடும் பணியில் வந்து தொய்வு ஏற்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாமல் தேசிய பேரிடர் மீட்புக் குழு மற்றும் தீயணைப்பு குழுவினர் வந்து தொடர்ந்து தேடிக்கிட்டு இருக்காங்க. இந்த தேடுதலானது ஒரு சில தினங்கள் தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிற அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க. ரஞ்சித், நன்றி சிவசபாபதி. நிலச்சரிவு ஏற்பட்டு நூற்றுக்கணக்கான மக்கள் மண்ணில் புதைந்த வயநாட்டின் சூரல்மலை பகுதியில் இருந்து எமது செய்தியாளர் கார்த்திக் இணைகிறார். அவரிடம் கூடுதல் விவரங்களை கேட்டு பெறலாம். வணக்கம் கார்த்திக். நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதிகளில் தற்போது இருக்கக்கூடிய நிலவரம் என்ன? இரவிலும் மீட்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறதா? விவரங்கள் சொல்லுங்கள். வணக்கம். நம்ம இப்போ நின்றுக்கூடிய பகுதி பார்த்திங்கன்னா சூரல்மலைங்கிற பகுதியில் தான் நின்றுட்டுருக்கோம். அதாவது வந்து தண்ணீர் வந்து இரு பக்கமும் வந்து மிக வேகமாக ஓடிட்டுருக்கு. மின்சாரம் இல்லை. ஆனாலும் வந்து மீட்பு படையினர் வைத்திருக்கக்கூடிய முன்னெச்சரிக்கை விளக்குகளை வைத்து தற்போது அந்த மீட்பு பணியானது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. அந்த காட்சிகளை பார்க்குறோம். இப்போ நீங்கள் நேரடியாக பார்க்கக்கூடிய காட்சி வந்து பார்த்திங்கன்னா இந்த சூரல்மலை பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடம். அந்த பள்ளிக்கூடத்தில் தான் தற்போது இரு பக்கமும் வந்து ஆறுகள் போன்று தண்ணி வந்து பெருக்கெடுத்து வந்து ஓடக்கூடிய காட்சிகள் நம்ம பார்க்குறோம். தொடர்ச்சியாக வந்து மழையோடைய அளவு வந்து குறையாதனால இந்த தண்ணீருடைய வேகம் அதிகமாகவே இருக்குது. இருப்பினும் வந்து கரையின் மறுபக்கம் வந்து ஜிப்லைன் போன்று கயிறுகளை கட்டி அந்த பகுதியிலிருந்து உடல்கள் வந்து தற்போது இந்த மறுபக்கம் கரைக்கு கொண்டு வரப்படுகிறது. சுமார் 120க்கும் மேற்பட்ட உடல்கள் வந்து இதுவரைக்கும் மீட்கப்பட்டிருப்பதாக தகவல் கொடுத்திருக்காங்க. முண்டாகை பகுதியில் இருந்து நீங்கள் இப்போ நேரடியாக பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு வாகனம் வருது பாருங்கள். நேராக இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு பின்னாடி இந்த வாகனத்தில் தான் வந்து அந்த பகுதியில் தேங்கிய உடல்களை வந்து வாகனத்தில் ஏற்றி வந்து இந்த வாகனத்தில் இருக்கிற உடல்கள் வந்து தற்போது இந்த பகுதிகள், அதாவது இந்த ஆற்றின் நடுவே, இந்த கரையின் நடுவே வைத்து அங்கிருந்து ஜிப்லைன் மூலமாக உடல்கள் வந்து இந்த சூரல்மலை பகுதிக்கு கரைக்கு கொண்டு வராங்க. அங்கிருந்து இந்த உடல்கள் வந்து மேம்பாவி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்படுகிறது. சுமார் 500க்கும் மேற்பட்ட மீட்பு படையினர் வந்து தொடர்ச்சியாக ஈடுபடுறாங்க. தீயணைப்பு துறையினராக இருக்கட்டும், இராணுவத்துறையினராக இருக்கட்டும், பல்வேறு துறையினர் வந்து இந்த மீட்பு பணியில் ஈடுபடக்கூடிய நேரடி காட்சிகளை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். மிக சவாலான சூழலில் இந்த பணிகளை வந்து அவங்க செஞ்சிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு உடல்களும் எடுத்துகிட்டு வரும்போது மீட்பு படையினர் முகத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு சோகத்தையும் அதிர்ச்சியும் காண முடிகிறது. காலையிலிருந்து அந்த பணி வந்து இடைவிடாமல் வந்து அவர்கள் வந்து தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். மழை வந்து விடாமல் அவ்வப்போது தொடர்ச்சியாக பெய்து கொண்டிருக்கிற காட்சியும் நம்மால் பார்க்க முடிகிறது. சின்ன சின்ன குழந்தைகள் உடலும் வந்து அவர்கள் மீட்டுட்டு இருக்காங்க. இதுவரைக்கும் 120 பேர் உடல்கள் வந்து மீட்கப்பட்டிருக்கிற சூழலில் தொடர்ச்சியாக மீட்பு பணி வந்து மழை பெய்தாலும் சரி, மின்சாரம் இல்லாட்டாலும் சரி, எந்த விதமான தொய்வு இல்லாமலும் இந்த பணியானது நடைபெற்றக்கூடியது. அந்த காட்சிகளை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கார்த்திக், 400க்கும் அதிகமான வீடுகள் மண்ணில் புதைந்திருக்கலாம் என்று கருதப்படுகிறது. அப்படி இருக்கும்போது மாவட்ட நிர்வாகத்திற்கு மாயமானவர்களின் விவரங்கள் எதுவும் தெரிய வந்திருக்கிறதா? அவர்களின் உத்தேச எண்ணிக்கை பற்றிய விவரங்கள் எதுவும் கைவசம் உள்ளதா? நிச்சயமாக இப்போ நம்ம சூரல்மலை இந்த பகுதியில் மட்டும் 3 வார்டுகள் இருந்திருப்பதாக கூறப்படுகிறது. இந்த 3 வார்டுகளுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மண் சரிவில் சிக்கி இருக்கு. இங்கே இருந்த அனைத்து வீடுகளுமே வந்து தற்போது காட்டாற்று வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டிருக்கு, புதைந்திருக்கு. பெரிய பெரிய பாறைகள் வந்து உருண்டு இருக்கு. ஏகப்பட்ட வீடுகள் வந்து முழுவதுமாக மண் முழுவதுமே வந்து மூடப்பட்டிருக்கு. அந்த வீட்டுக்குள்ளே இருந்தவங்களோட நிலை என்ன, அவர்கள் உடல்கள் என்ன ஆயிற்று என்ற பல்வேறு கேள்விக்குறிகள் இருக்கு. இந்த சூழலில் வந்து பார்த்திங்கன்னா 120 பேருடைய உடல்கள் வந்து மீட்கப்பட்டிருக்கு. குறிப்பாக இந்த பகுதியில் மட்டும் 200 வீடுகள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கதா சொல்லியிருக்காங்க. மொத்தம் வந்து அந்த 3 பகுதி, அதாவது வந்து இப்போ நம்ம மையப்பகுதியில் இருக்கோம், அந்த 3 பகுதியிலுமே வந்து பார்த்திங்கன்னா சுமார் 400க்கும் மேற்பட்ட வீடுகள் இருக்கும் என ஆலோசிக்கப்பட்டிருக்கு. இங்கே இருந்து உடல் நலத்துடன் மீட்கப்பட்டவர்கள், காயம்பட்டவர்களிடம் வந்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அவர்கள் வீட்டில் எத்தனை பேர் இருந்தார்கள், யார் யார் இருந்தார்கள் என்ற கோணத்தில் வந்து விசாரணை செய்யப்பட்டு அந்த உத்தேச பட்டியலை வந்து வருவாய்த்துறையினரும் மாவட்ட நிர்வாகமும் வந்து
தயார் செஞ்சுட்டு இருக்காங்க. அதே சமயம் அந்த உயிரிழந்தவர்களின் உடல்கள் வந்து மேம்பாவி மருத்துவமனை கொண்டு செல்லப்பட்டு இருக்கு. அங்கு நாளை வந்து அவங்களுடைய உடல்கள் வந்து அடையாளம் காணப்பட்டு அவர்களுடைய உயிர்கள் யார் என்று அவர்களிடம் ஒப்படைக்கான பணி வந்து நடைபெறும் என மாவட்ட நிர்வாக தரப்பில் கொடுத்துருக்காங்க. இதுவரைக்கும் வந்து 120 பேர் இருந்தாங்கன்னா அதிகாரப்பூர்வமாக சொல்லியிருக்காங்க. இந்த உயிரிழப்புகள் வந்து மீட்பு பணி வந்து தொடரும் பட்சத்தில், அதாவது நாளைக்கு வந்து இப்போ வரைக்கும் இந்த நிலச்சரிவில் மேல் பகுதியிலையும் உடல்கள் வந்து அங்கங்கே தேங்கி சிக்கியுள்ள உடல்களை தான் வந்து மீட்டுட்டு இருக்காங்க. நாளைக்கு பெரிய பெரிய இயந்திரங்களை கொண்டு வந்து இங்கே இருக்கக்கூடிய நிலப்பரப்பை வந்து அகற்றும் போது, கட்டிடங்களை வந்து அகற்றும் போது அதில் இருக்கக்கூடிய உடல்கள் எவ்வளவு என்று பார்க்கும் பொழுது உயிரிழந்தவருடைய எண்ணிக்கை வந்து அதிகரிக்கும் என்ற ஒரு தகவலையும் அவங்க கொடுத்துருக்காங்க. ஆனால் கடந்த வரலாற்றிலேயே வந்து இது மிகப்பெரிய ஒரு பேரிடரை வந்து பதிவு செய்திருப்பதாக அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. மழை வந்து இன்னும் குறையவில்லை. நாளைக்கு வந்து மழையுடைய அளவு அதிகமாகவே இருக்கும் சொல்லியிருக்காங்க. தமிழகம் மட்டுமின்றி கேரளா, பல்வேறு மாநிலங்களிலிருந்து மீட்பு படையினர் விரைந்து கொண்டிருக்காங்க. கார்த்திக், அங்கு மீட்பு பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய மீட்பு படையினரிடம் உங்களால் பேச முடிகிறதா? இந்த மீட்பு பணியில் இருக்கக்கூடிய மிக பெரும் சவாலாக அவர்கள் எதை பார்க்கிறார்கள்? அவர்களுடைய கருத்து என்னவாக இருக்கிறது கார்த்திக்? நிச்சயமாக நம்ம தொடர்ச்சியாக இந்த மீட்பு பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய தீயணைப்பு துறையினர் மற்றும் மத்திய பேரிடர் மீட்பு குழு அனைவரிடமே வந்து நம்ம அந்த அவர்களிடம் இங்கே என்ன பிரச்சனை இருக்குது அதை நம்ம பதிவு செய்யிருக்கோம். அவங்க பதிவு செய்ததில் வந்து பார்த்திங்கன்னா நிலச்சரிவு ஏற்பட்டு இந்த மழை ஒரு பக்கம் வந்து பெய்து கொண்டிருந்தாலும் இந்த ஆறு வந்து இந்த தண்ணீர் வந்து பெருக்கெடுத்து ஓடுவது மிகப்பெரிய ஒரு சவாலாக இருப்பதாகும். அதே சமயம் வெளிச்சம் இல்லாதது இவங்களுக்கு மிகப்பெரிய சவாலை ஏற்படுத்தியிருக்கு. காரணம், உடல்களை வந்து இவங்க மீட்பதே வந்து பார்த்திங்கன்னா சுமார் ஒரு 200 மீட்டர் ஜிப் லைன் இழுத்து அதில் தான் வந்து உடல்களை கொண்டு வராங்க. இந்த ஆற்றை வந்து கடந்து கொண்டு வர முடியாத ஒரு சூழல். அதாவது இந்த சாலையை இணைக்கக்கூடிய மேம்பாலமே வந்து இந்த நிலச்சரிவில் அடித்து செல்லப்பட்டிருக்கு. அந்த சூழலில் தான் இந்த உடல்களை வந்து நாங்கள் எடுத்து சென்றுட்டு இருக்கோம். ஆனால் இடைவிடாமல் சுழற்சியாக நாங்கள் பணி செஞ்சுட்டு இருக்கோம். முழுவதுமாக இந்த பகுதியில் பாதிக்கப்பட்டவர்களை வந்து அடையாளப்படுத்தி அவங்கள உடல்களை மீட்பது தான் எங்களுடைய இலக்கு என்ற ஒரு முழு மனதோடு அவங்க வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய காட்சியை நம்ம பதிவு பண்ணியிருக்கோம். அதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. இதையெல்லாம் தாண்டி இங்கே இருக்கக்கூடிய தன்னார்வலர்கள் அவர்களுக்கு மிகப்பெரிய உறுதுணையாக இருக்காங்க. தண்ணீர், உணவு மற்றும் அவர்களுக்கான அனைத்து உதவிகளும் செய்யக்கூடிய காட்சிகளும் இங்கே பார்க்க முடிகிறது. அதையும் வந்து அந்த அதிகாரிகளும் வந்து ஊர் மக்களே வந்து அந்த ஆம்புலன்ஸ் வந்து போக்குவரத்து நெரிசலில் சிக்காமல் இந்த பகுதி, அதாவது பார்த்திங்கன்னா முக்கிய சாலைக்கு வந்து 15 கிலோமீட்டர், அதாவது நம்ம சூரல் மலையிலிருந்து அந்த சூரல் மலையிலிருந்து இந்த 15 கிலோமீட்டருக்கு 3 கிராமங்கள் இருக்குது. அந்த 3 கிராம மக்களும் சேர்ந்து ஆம்புலன்ஸ் வந்து இடைவிடாமல் இருக்கிறதுக்காக, எடுத்து செல்றதுக்காக அதிகாரிகளுக்கு உறுதுணையாக இருக்காங்க. அவர்களும் வந்து இந்த மீட்பு பணியில் முழுவதுமாக ஈடுபட்டிருக்காங்க. தமிழகத்தை சேர்ந்த கூடலூர் போன்ற பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏகப்பட்ட பேர் வந்து இந்த மீட்பு பணிக்கு வந்துட்டு இருக்காங்க. நீங்கள் நேரடியாக பார்க்கக்கூடிய காட்சிகள் தொடர்ச்சியாக இடைவிடாமல் வந்து இந்த உடல்கள் வந்து அந்த கரையிலேருந்து இந்த கரையை கொண்டு வரக்கூடிய காட்சிகள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ கூட ஒரு சிறு வயது குழந்தையுடைய உடல் தான் தற்போது கொண்டு வந்துட்டு இருக்காங்க. நம்ம நேரலையில் இருக்கும்போதே தொடர்ச்சியாக உடல்கள் வந்து கண்டெடுக்கப்பட்டு அந்த உடல்கள் வந்து மருத்துவமனை கொண்டு செல்லக்கூடிய ஒரு நிகழ்வை வந்து நம்மளால் பார்க்க முடிகிறது. இதுதான் வந்து வயநாடுடைய நிலவரமாக இருக்குது. பல்வேறு பகுதிகளில் மீட்பு பணி தீவிரப்படுத்தப்பட்டிருந்தாலும், இருளாக இருந்தாலும் இருக்கக்கூடிய அனைத்து வசதிகளையும் வைத்து தற்போது மீட்பு பணி இரவிலும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த பணி வந்து தொய்விடாமல் நடக்கும் என அதிகாரிகள் தரப்பில் தகவல் கொடுத்திருக்காங்க. தற்போதைய நேரத்திற்கான தகவல்களுக்கு மிக்க நன்றி கார்த்திக். வயநாடு நிலச்சரிவில் உயிரிழந்தோர் குடும்பத்திற்கு இரங்கல் தெரிவித்துள்ள பிரதமர் மோடி தலா 2 லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவித்துள்ளார். காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாய் நிவாரணம் அறிவிக்கப்பட்டுள்ளது. வயநாடு நிலச்சரிவு பாதிப்புகள் தொடர்பாக கேரள முதலமைச்சர் பினராயி விஜயனை தொடர்பு கொண்டு பேசிய பிரதமர் மோடி விவரங்களை கேட்டறிந்தார். இதேபோல் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயனை தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின் இயற்கை பேரிடரினால் ஏற்பட்டுள்ள உயிரிழப்புகளுக்கு தனது வருத்தத்தையும் ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவித்துக் கொண்டார். தமிழ்நாடு அரசின் சார்பில் தேவையான அனைத்து உதவிகளையும் செய்து தருவதாகவும் உறுதியளித்த முதல்வர் நிவாரணப் பணிகளுக்கென 5 கோடி ரூபாய் வழங்க உத்தரவிட்டுள்ளார். பினராயி விஜயனுடன் பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்க மத்திய அரசு அனைத்து உதவிகளையும் வழங்கும் என உறுதியளித்துள்ளார். மறுபுறம் வயநாடு நிலச்சரிவு தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவரும் வயநாடு தொகுதியின் முன்னாள் எம்பியுமான ராகுல் காந்தி மக்களவையில் இன்று பேசினார். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவித்துள்ள ராகுல் காந்தி நாளை வயநாடு செல்ல உள்ளதாக அறிவித்துள்ளார்.
வயநாடு நிலச்சரிவை தேசிய பேரிடராக அறிவிக்க வேண்டும் என மாநிலங்களவையில் கேரள எம்பிக்கள் வலியுறுத்தினர். நிலச்சரிவால் 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் குறிப்பிட்டனர். இதனிடையே வயநாடு நிலச்சரிவு மீட்பு பணிகள் மற்றும் நிவாரணப் பணிகளில் கேரள அரசுக்கு துணையாக பணியாற்ற 2 IAS அதிகாரிகளை தமிழக அரசு நியமித்துள்ளது. செய்தியாளர் பாஸ்கரன் வழங்கும் கூடுதல் தகவல். நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை மேற்கொள்ள 2 IAS அதிகாரிகள் இன்று இரவுக்குள் அந்த பகுதிகளுக்கு சென்றடைவார்கள். அவர்களுடன் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணி குழுவினர், அதே நேரத்தில் மருத்துவ குழுவினர் மற்றும் மாநில பேரிடர் குழுவினரும் அவர்களுடன் சென்று மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை மேற்கொள்வார்கள். 1070 என்ற உதவி எண்ணும் மாநில பேரிடர் கட்டுப்பாட்டு மையத்துக்கான உதவி எண்ணாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ரஞ்சித். நன்றி பாஸ்கரன். கடலூர் மாவட்டம் வடலூர் தனியார் பள்ளியில் ஈட்டி எறிதல் போட்டியின் போது குறி தவறி படுகாயமடைந்த 10ஆம் வகுப்பு மாணவர் சிகிச்சை பலனின்றி இன்று உயிரிழந்தார். சிறுவனின் கண்கள் தானம் செய்யப்பட்ட நிலையில் அஜாக்கிரதையாக இருந்ததாக உடற்கல்வி பயிற்சி பொறுப்பு வகித்த கணித ஆசிரியர் கைது செய்யப்பட்டுள்ளார். செய்தியாளர் கோபிநாத் வழங்கிய தகவல்கள் இவை. கடலூர் மாவட்டம் வடலூரில் இயங்கி வரும் தனியார் பள்ளியின் விளையாட்டு திடலில் விளையாடி கொண்டிருந்த 15 வயது சிறுவனுக்கு நேர்ந்த கொடூரம் மனதை பதைபதைக்க வைத்திருக்கிறது. பத்தாம் வகுப்பு மாணவனான கிஷோர் வட்டி எறிதல் விளையாட்டில் ஆர்வம் கொண்டிருக்கிறார். இதற்காக தினமும் மாலை பயிற்சி பெற்று வந்த சூழலில் கடந்த 24ஆம் தேதி மாலை வட்டி எறிதல் பயிற்சியில் ஈடுபட்டிருந்த கிஷோரின் தலையில் ஈட்டி ஒன்று பறந்து வந்து நங்கூரமாய் இறங்கியிருக்கிறது. மாணவன் பயிற்சி பெற்றுக் கொண்டிருந்த திடலின் அருகே ஈட்டி எறிதல் பயிற்சிக்கான திடலும் இருந்திருக்கிறது. அங்கிருந்து ஒரு மாணவன் எறிந்த ஈட்டிதான் எதிர்பாராத விதமாக கிஷோரின் தலையை காயப்படுத்தியிருக்கிறது. இரத்த வெள்ளத்தில் நிலைகுலைந்து விழுந்த மாணவனை புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் அழைத்து செல்லப்பட்டு பின்னர் மேல் சிகிச்சைக்காக விழுப்புரம் அரசு மருத்துவமனையில் அனுமதித்து உள்ளனர். ஈட்டி தலையின் பெரும்பகுதியை காயப்படுத்தியதால் மூளையில் இரத்த கசிவு ஏற்பட்டு கிஷோர் மூளைச்சாவு அடைந்த செய்தி கேட்போர் மனதை ரணமாக்கியது. மகனுக்கு நேர்ந்த கொடூரத்தை பார்த்து சிறுவனின் பெற்றோர் கதறி அழுதது நெஞ்சை நொறுங்க வைத்து உள்ளது. இந்த அதிர்ச்சியில் சிறுவனின் தாய் விஷம் குடித்து தற்கொலைக்கு முயன்றது அதிர்ச்சிக்குள்ளானது. சம்பவத்தன்று மைதானத்தில் உடற்கல்வி ஆசிரியர் இல்லை என சிறுவனின் தந்தை திருமுருகன் குற்றம் சுமத்தி இருக்கிறார். அந்த ஸ்கூலில் எப்படி நடத்துனாங்க, பிடி மாஸ்டரும் அங்கே இல்லைன்றாங்க, யாருமே இல்லை. அது எப்படியோ ஒரு பையன் அந்த பயிற்சி நடத்த ஒரு பாதுகாப்பு இல்லாமல் கொடுத்தாங்கன்னு தெரியல. எனக்கு என் பிள்ளை தான் எனக்கு ஒரு துணை, எனக்கு யாரும் எல்லாம் இல்லை. இந்த பிள்ளை எனக்கு துணையாக இருக்கும், எனக்கு ஒரு சப்போர்ட்டாக கை கொடுத்துக்குவான் என்ன அப்படின்னு நினைச்சிட்டு இந்த பிள்ளை போய் இது எனக்கு ரொம்ப இதாக இருக்குது. எனக்கு விசாரணையில் பள்ளிக்கு தனியாக உடற்கல்வி ஆசிரியர் இல்லாததும் மாற்று ஆசிரியர் உடற்கல்வி ஆசிரியராக செயல்பட்டதும் தெரியவந்துள்ளது. தலையில் ஈட்டி பாய்ந்து மூளைச்சாவு அடைந்த வடலூர் தனியார் பள்ளி மாணவர் கிஷோர் இன்று பரிதாபமாக உயிரிழந்தான். இந்த விவகாரத்தில் தனியார் பள்ளியில் விளையாட்டு ஆசிரியராக பணியாற்றிய கணித ஆசிரியர் கைது செய்யப்பட்டார். செய்தியாளர் கோபிநாத் வழங்கும் கூடுதல் தகவல். இவரோட கண்கள் மட்டும் தானமாக வழங்கப்பட்டிருக்கு. இன்று இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் அந்த பள்ளி நிர்வாகம் மற்றும் உடற்கல்வி ஆசிரியர் மீது BNS சட்டம் 125B அப்படின்ற பிரிவின் கீழே வழக்கு பதிவு செய்து காவல்துறை தீவிர விசாரணை மேற்கொண்டிருக்காங்க. ரஞ்சித். நன்றி கோபிநாத். வயநாடு நிலச்சரிவில் உயிரிழந்தவர்களின் உடல்கள் மேப்பாடி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்று அடையாளம் காணும் பணி நடைபெற்று வருகிறது. வயநாட்டிலிருந்து எமது செய்தியாளர் கார்த்திக் இணைகிறார். அவரிடம் கூடுதல் விவரங்களை கேட்கலாம். கார்த்திக், மீட்கப்பட்ட உடல்கள் உறவினர்களிடம் எப்போது ஒப்படைக்கப்படும்? அதற்கான நடைமுறைகள் தொடங்கிவிட்டதா? தற்போதைய நிலவரம் என்ன? மீட்பு பணியானது அதாவது இந்த சூரல்மலைங்கிற பகுதியில் வீடுகள்லையும் மற்றும் கரையோரங்கள்லையும் ஒதுங்கிய உடல்களை தான் இப்போ அந்த மீட்பு பணியில் துரிதமாக எடுத்துகிட்டு இருக்காங்க. அதாவது இப்போ எனக்கு பின்னாடி தான் அந்த ஆறானது மிக வேகமாக ஓடிக்கொண்டு இருக்கு. அந்த ஆறுக்கு நடுவில் அதாவது நீங்கள் நேரடியாக பார்க்குறீங்களே அந்த காட்சிக்கு பின்னாடியும் தண்ணீர் வேகமாக ஓடுது, அவங்களுக்கு முன்னாடியும் தண்ணீர் ஓடிட்டு இருக்கு. சுமார் 200 மீட்டருக்கு ஜிப்லைன் அதாவது 5க்கும் மேற்பட்ட கயிர்கள் போடப்பட்டு அங்கிருந்து உடல்களானது இங்கே இருக்கக்கூடிய இந்த சூரல்மலை இந்த பகுதி கரைக்கு கொண்டு வரப்படுகிறது. இங்கிருந்து ஆம்புலன்ஸ் வாயிலாக மேப்பாவி அரசு மருத்துவமனை
மருத்துவமனை கொண்டு செல்கிறாங்க. குறிப்பாக இந்த பேரிடரில் வந்து உயிரிழந்தவர்களுடைய உடல் வந்து பார்த்திங்கன்னா இந்த மண்சிறை விலசிக்கு அடையாளம் தெரியாத அளவிற்கு வந்து சிதைந்து இருப்பதாக அதிகாரிகள் வந்து தகவல் கொடுத்துருக்காங்க. மேலும் இங்கே சேகரிக்கப்படும் உடல்கள் அனைத்தும் வந்து அங்கே மேப்பாவி அரசு மருத்துவமனை கொண்டு செல்லப்பட்டு அங்கிருந்து தான் வந்து தற்போது அடையாளம் காணப்பட்டு நாளைக்கு அதுக்கான பணிகள் வந்து நடைபெறும் சொல்லியிருக்காங்க. இப்போ நான் உங்களுக்கு நேரடியாக சொல்கிறேன், இந்த ஆறு இந்த பகுதியில் தண்ணீர் வேகமாக ஓடிட்டு இருக்கு. மிகவும் சிரமமான சூழலில் மீட்பு படையினர் வந்து இங்கிருந்து இந்த உடல்களை வந்து இந்த சேரும் சகதியுமான பகுதிகளில் தட்டு தடுமாறி திணறி தான் இந்த உடல்களை வந்து மேலே கொண்டு போயிட்டு இருக்காங்க. இவங்க எப்படி கொண்டு போகிறாங்கிற காட்சியை நான் நேரடியாக உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன். இங்கிருந்து இந்த உடல்களை வந்து எடுத்து செல்லக்கூடிய நபர்கள் வந்து வரிசையாக ஆம்புலன்ஸ் ஆனது நிற்க வைக்கப்பட்டு அந்த ஆம்புலன்ஸ் மூலியமாக வந்து உடல்கள் வந்து நேரடியாக அரசு மேற்படி கொண்டு போகிறாங்க. நூற்றுக்கணக்கான தன்னார்வலர்கள் பணியாளர்கள் வந்து ஈடுபட்டு இருக்காங்க. மிக வேகமாக எந்த விதமான போக்குவரத்து நெரிசலும் ஏற்படாமல் அதிகாரிகளுக்கு உறுதுணையாக இந்த ஊர் பகுதியைச் சேர்ந்த தன்னார்வலர்கள் மற்றும் பல்வேறு பகுதியினர் வந்து ஈடுபட்டு இருக்காங்க. இங்கே இருக்கக்கூடிய ஒரு களப்பணியாட்ட கேட்கலாம். அண்ணா வணக்கம். மீட்பு பணியானது எப்போ இருந்து நடைபெற்றிருக்கு, எவ்வளோ சவால்கள் இருக்குது? இன்னும் புரியலை கரெக்டாக எவ்வளோ இருக்குன்னு. இப்போ 100க்கு மேலே ஜாஸ்தியாக இருக்குது. நிறைய அங்கெல்லாம் இன்னும் ஆள் அங்கே எத்தலை. காலையில் வந்து இங்கே தான் இருந்தது, இங்கே பார்த்துருந்ததா இங்கே இந்த 2 ஏரியாவில் தான் இருக்குது. ஒன்று இங்கே ஏரியா தான் 100 வீடு இருந்தது. அந்த இடத்துல தான் ஃபஸ்ட்டு நிறையா 100 வீடு இருந்தது. அதிலெல்லாம் ஆட்கள் இருந்தது. அதுக்கப்புறம் தான் மேல் தான் போட்டுருந்தது. இன்னும் அப்புறம் தான் ஒரு 3-4 மணிக்கு தான் அங்கே தான் ஆளுந்து கொண்டு வருது. அது பற்றின ஆளை கொண்டு வந்துட்டு இங்கே கொண்டு, அதுக்கப்புறம் தான் இப்போ போடி கொண்டு வந்துகிட்டே இருக்குது. இனியும் போடி நிறைய இருக்குது, அங்கே இருக்குது. அது நாளைக்கு தான் பார்க்க முடியும். இன்றைக்கு எல்லாம் தெரிசலெல்லாம் நிப்பாட்டி வச்சுருக்கு. நாளைக்கு தான். ஆனால் இப்போ பெரியவங்களை தாண்டி சின்ன சின்ன குழந்தைகள் உடல்களும் வருது. அது எந்த அளவுக்கு வந்து உங்களை வந்து இந்த பாதிப்படைய வச்சுருக்கு? நிறைய அது ஒன்றும் சொல்ல முடியாது. அவ்வளோ இந்த மாதிரி ஒரு பாதிப்பு வந்தது ரொம்ப கஷ்டம். ஒன்றுமே புரியல. இது கடவுளை இது எந்த மாதிரி செஞ்சு வச்சுருக்கேன்னு தெரியல. இந்த மாதிரியா இருக்குது, கஷ்டத்தில் இருக்குது. உங்களுடைய பணி ரொம்ப மகத்தானது. அதிகாரிகளோடு சேர்ந்து களத்தில் இருக்கீங்க. தந்தி டிவி சார்பாக உங்களுக்கான எங்களுடைய உறுதுணையாக நீங்கள் இருக்கீங்கன்னு சொல்லி நான் உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துல தெரிவிச்சிருக்கோம். உங்களுடைய பணி இனி தேவைப்படுது. இனி நிறைய பணிகள் இருக்குது. மிக்க நன்றி. இதுதான் களத்தில் நடந்துகிட்ருக்கு. அதிகாரிகள் ஒரு பக்கமாக வேகமாக இருந்து மீட்பு பணியில் ஈடுபட்ட உடல்களை வந்து மிக சவாலாக அங்கிருந்து எடுத்துகிட்டு வராங்க. இங்கே இருக்கக்கூடிய தன்னார்வலர்கள் மற்றும் ஊர் மக்கள் பெரும்பாலான நபர்கள் வந்து அந்த உடல்களை வந்து இங்கிருந்து உடனடியாக அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்வதற்கான பணிகளில் ஈடுபட்டிருக்காங்க. ஏகப்பட்ட சவால்களுக்கு மத்தியில் தான் இரவிலும் வந்து இருக்கக்கூடிய வெளிச்சத்தை பயன்படுத்தி பல்வேறு தரப்பு மக்கள் வந்து இந்த மீட்பு பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய காட்சிகள் நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ச்சியாக எந்த விதமான இடர்பாடுகள் இருந்தாலும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் இதையெல்லாம் தாண்டி தான் இந்த பணியானது நடைபெறுகிறது. இப்போ நம்ம இந்த இருக்கிற இடத்துல இந்த ஜிப்லைன் கட்டுறது கூட பார்த்தீங்கன்னா இந்த ஜேசிபி வாகனத்தில் வச்சு தான் அந்த லைனை வந்து அந்த கயிறை கட்டியிருக்காங்க. அங்கிருந்து அவர்கள் வந்து உடல்களை வந்து முழுவதுமாக எடுத்ததுக்கப்புறம் இந்த ஜேசிபி வாயிலாக அந்த கயிர்கள் உயர்த்தப்பட்டு அதன் வாயிலாக வந்து பார்த்திங்கன்னா பெரியவர்கள் உடல் வந்து ஸ்ட்ரக்சர் மூலியமாக வைத்து அங்கிருந்து இழுத்து வரப்பட்டு இங்கிருந்து ஆம்புலன்ஸ் வாயிலாக கொண்டு போகிறாங்க. அதே சமயம் சின்ன சின்ன குழந்தைகளுடைய உடல்களை வந்து மீட்பு படையினர் வந்து அவர்களுடைய கையில் தாங்கி கொண்டு வரக்கூடிய காட்சிகளை நம்மளால் பார்க்க முடிகிறது. உடல்களை மீட்பவர்கள் மிகவும் வேதனையும் ஒவ்வொரு உடல்கள் வரும்போது அவங்களுக்கு அதிர்ச்சியும் சோகத்தையும் ஏற்படுத்திட்டு இருக்கு. அதை அவங்க சொன்னதை நம்ம நேரடியாக பார்த்தோம். களம் வந்து இந்த 9 மணிக்கு மேலே ஆனாலும் களத்தில் வந்து இந்த அளவுக்கு தான் இப்போ வந்து வேலை நடந்துகிட்ருக்கு. அவர்கள் குறிப்பிட்ட மாதிரி நம்ம இந்த நிலச்சரிவு நடந்த மையப்பகுதியில் இருக்கோம். ஆனால் நிலச்சரிவு மேலே நடைபெற்றது. அங்கிருந்து இந்த பகுதியை கடந்து கீழே வரைக்கும் சென்றிருக்கு. எங்கெங்கே வந்து உடல்கள் வந்து சென்றது என்பது நமக்கு இனி முழுமையாக தெரியல. நாளைக்கு நமக்கு இதுக்கான முழுமையான மீட்பு பணியில் இறங்கும் போது அதற்கான தகவல்கள் அனைத்தும் கிடைக்கும் என தெரிய வந்திருக்கு. இருபக்கமும் நூற்றுக்கணக்கான நபர்கள் தேர்ந்து நின்று இந்த உடல்களை வந்து இங்கிருந்து பத்திரமாக மீட்கப்பட்டு அவர்களுடைய உறவினர்கள் அவர்களுடைய
குடும்பத்தினர்கள் வந்து கண்டிப்பாக உயிரிழந்தவர்கள் இந்த ஊரை சேர்ந்தவர்கள் வெளிநாடுகள் வெளியூர்களிலிருந்து வந்து அந்த மருத்துவமனை வாசலில் காத்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு அவங்களோட இறுதி அஞ்சலி மரியாதையை செலுத்துவதற்காக இங்கே இருக்கக்கூடிய அரசு இயந்திரம், பொதுமக்கள், தனியார் அமைப்பை சேர்ந்தவர்கள், தன்னார்வ உறுப்பினர்கள் அனைவருமே வந்து களத்தில் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. நேற்று 11 மணிக்கு தொடங்கி இந்த பேரிடரானது தற்போது தொடர்ந்து வந்து இந்த மீட்பு பணியில் எந்த விதமான எதிர்பார்ப்பையும் பார்க்காமல் இந்த பேரிடரை வந்து முழுவதுமாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு அவர்கள் பக்கம் நிற்க வேண்டும் என்பதற்காக விடாத மழையிலும் வந்து இவர்கள் பணி செஞ்சுட்டு இருக்காங்க. இவர்களுக்கான உணவோ உடையோ தண்ணீரோ இது எதையுமே எதிர்பார்க்காம இந்த இப்போ நீங்கள் பார்த்துருக்க காட்சி ஒரு 15 கிலோமீட்டர் ஒரு 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 முக்கியமான ஒரு எந்த விதமான தொடர்பு இல்லாத ஒரு பகுதியாக இருக்குது. இவர்களுக்கு உணவு வேண்டுனாலும் வெளியே செல்ல வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. இதையெல்லாம் தாண்டி தான் அவர்கள் வந்து இந்த வேலையில் செஞ்சிட்டு இருக்காங்க. இதை களத்தில் நேரடியாக தந்தி டிவி வந்து இந்த காட்சிகளை வந்து பதிவு செஞ்சிட்டு இருக்கு. ஒவ்வொருத்தரும் வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. குறிப்பாக இங்கே நம்ம பார்க்கக்கூடிய ஜேசிபி ஓட்டுநர் இருக்கும். இவரும் வந்து காலையிலிருந்து மீட்பு பணியில் மண் தோண்டக்கூடிய பணியாக இருக்கட்டும், ஒவ்வொரு உடல்களாக வந்து கொண்டு வரப்போது இருக்கக்கூடிய சவால்கள் அனைத்தையுமே வந்து பார்த்துட்டு இருக்காங்க. இருக்கக்கூடிய வசதிகளையும் இதையும் வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. நாளைக்கு முழுவதுமாக வந்து இராணுவத்துறையிடமிருந்து மத்திய அரசிடமிருந்து அண்டை மாநிலத்திலிருந்து நம்ம தமிழ்நாட்டிலிருந்து கிடைக்கக்கூடிய அனைத்து உதவிகளும் வச்சு இந்த மீட்பு பணியானது இன்னும் தீவிரப்படுத்தப்பட்டு இந்த முழுமையாக இந்த உடல்கள் வந்து எங்கெங்கே வந்து சேர்ந்திருக்கோ புதைந்திருக்கோ அவைகள் அனைத்துமே அந்த உடல்கள் அனைத்துமே வந்து மீட்கப்படும் என்ற ஒரு நம்பிக்கை வந்து இவர்கள் மத்தியில் இருக்குது. அந்த சூழலை தான் நம்ம இப்போ இங்கே பதிவு பண்ணியிருக்கோம். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கார்த்திக். சூரல்மலை பகுதியினுடைய நிலவரம் தற்போது இப்படியாக இருக்கிறது. சூரல்மலையை தவிர இன்னும் 3-4 கிராமங்களில் நிலச்சரிவானது ஏற்பட்டிருக்கிறது. அங்கெல்லாம் நூற்றுக்கணக்கான வீடுகள் மண்ணுக்குள் புதையுண்டிருக்கின்றன. அதனால் இன்னும் நூற்றுக்கணக்கானவர்கள் கூட மண்ணுக்குள் புதைந்திருக்கலாம் என்று அஞ்சப்படுகிறது. இதனால் உயிரிழப்பு கூட மேலும் அதிகரிக்கலாம் என்றும் அஞ்சப்படுகிறது. வயநாட்டில் 400க்கும் மேற்பட்ட வீடுகள் மண்ணில் புதைந்துள்ளதாக அதிர்ச்சிகர தகவல் வெளியாகியுள்ளது. முப்படைகளும் மீட்பு பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ள நிலையில் நிலச்சரிவில் சிக்கி தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களும் உயிரிழந்துள்ளனர். இதனிடையே கேரளாவில் 2 நாட்கள் துக்கம் அனுசரிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நள்ளிரவு 2 மணி அளவில் வயநாட்டில் பல்வேறு இடங்களில் நேரிட்ட நிலச்சரிவால் ஒட்டுமொத்த தேசத்தையும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. வயநாடு மாவட்டம் மேப்பாடி, மடிக்கை கிராமங்கள் தனித்தீவாக மாறியதாகவும் 400க்கும் மேற்பட்ட வீடுகள் மண்ணில் புதைந்துள்ளதாகவும் வெளியாகியுள்ள தகவல் அதிர வைத்துள்ளது. நிலச்சரிவால் கடுமையாக பாதிக்கப்பட்ட மேப்பாடி, மடிக்கை கிராமங்கள் தனித்தீவாக மாறிய நிலையில் மண்ணில் புதையுண்டவர்களை மீட்பதில் கடும் சவால் நீடிக்கிறது. ஆற்றின் நடுவே கயிறை கட்டி கிரேன் மூலம் பலரை மீட்புப் படையினர் மீட்டனர். மறுபக்கம் நிலச்சரிவு நிகழ்ந்த பகுதியில் சாலியாறு பாயும் நிலையில் அதில் ஏராளமானோர் அடித்துச் செல்லப்பட்டதாக கூறப்படுகிறது. குறிப்பாக 20 கிலோமீட்டர் தொலைவில் போத்தக்கல்லு பகுதியில் 4 சிறுவர்கள் உட்பட 20 பேர் சடலங்கள் மீட்கப்பட்டது பதற்றத்தை அதிகரித்துள்ளது. இதுகுறித்து நிலச்சரிவில் சிக்கிய உள்ளூர் மக்கள் கூறுகையில், 2 மணிக்கு நிலச்சரிவு ஏற்பட்டுச்சு. நானும் அப்பாவும் இருந்தோம். எப்படியாவது தப்பிச்சிடணும்னு ஒரு மரத்தை வெட்டி அதன் மூலமாக ஆற்றை கடந்து காலையில 8 மணிக்கு மருத்துவமனைக்கு வந்தோம். எவ்வளவு பேர் மண்ணுல புதைஞ்சிருக்காங்கன்னு தெரியல. இது போல கோர சம்பவம் முதல் முறையா இங்க நடக்குது. இதுவரை கேரளா இதுபோன்று ஒரு நிலச்சரிவை சந்தித்தது இல்லை என முதலமைச்சர் பினராயி விஜயன் வேதனை தெரிவித்துள்ளார். இது கேரளத்தில் இதுவரை இல்லாத பேரழிவாகும். அனைத்து சக்திகளையும் ஒன்று திரட்டி நிலச்சரிவு மீட்பு பணிகளில் ஈடுபட்டுள்ளோம். நேற்று இரவு தூங்கிக் கொண்டிருந்த பலர் நிலச்சரிவில் சிக்கி மாயமாகியுள்ளனர். இதனிடையே நிலச்சரிவில் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களும் உயிரிழந்துள்ளனர். மேப்பாடியில் இறந்த காளிதாசன் பாட்டி தெய்வானை தங்கை மீரா கூறுகையில், கத்தி கலர்னு என்ன கல்யாணமும் முடிக்கலாங்க. எங்க அப்பா போனதுக்கு அப்புறம் எங்க அண்ணன் தான் எங்களுக்கு எல்லாமே. சின்ன வயசுல இருந்து எங்க அண்ணன் தான் எங்களை வேலை படிக்க வச்சது அண்ணன் தான். எங்க அண்ணன் எங்களுக்கு எப்படியோ இருக்கு. வயநாடு நிலச்சரிவை இயற்கை பேரிடராக அறிவித்திருக்கும் கேரள அரசு 2 நாட்கள் துக்க தினமாக அனுசரிக்கப்படும் என அறிவித்துள்ளது. ஒலிம்பிக் துப்பாக்கிச் சுடுதல் போட்டியில் இந்தியாவின் மனு பாக்கர், சரப்ஜோத் சிங் இணை வெண்கலப் பதக்கம் வென்று வரலாறு படைத்துள்ளது.
10 மீட்டர் ஏர் பிஸ்டல் கலப்பு இரட்டையர் துப்பாக்கிச் சுடுதலில் வெண்கலப் பதக்கத்திற்கான போட்டியில் இந்தியாவின் மனு பாக்கர் சரப்ஜோத் சிங் ஜோடி தென்கொரிய இணையுடன் மோதியது. இதில் இந்திய அணி இலக்கை துல்லியமாக குறிவைத்து புள்ளிகளை பெற்றது. இறுதியில் 16க்கு 10 என்ற புள்ளிகள் கணக்கில் இந்திய இணை வெற்றி பெற்று வெண்கலப் பதக்கத்தை வசப்படுத்தியது. நடப்பு ஒலிம்பிக்கில் இந்தியா வெல்லும் 2வது பதக்கமாக இது அமைந்துள்ளது. ஏற்கனவே தனிநபர் துப்பாக்கிச் சுடுதல் போட்டியில் மனு பாக்கர் வெண்கலம் என்ற நிலையில் தற்போது கலப்பு இரட்டையர் பிரிவிலும் வெண்கலம் வென்று அசத்தியுள்ளார். மேலும் ஒரே ஒலிம்பிக்கில் 2 பதக்கங்கள் வென்ற முதல் இந்திய வீராங்கனை என்ற பெருமையையும் மனு பாக்கர் பெற்றுள்ளார். தொடர்ந்து நாளை இன்று நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேயர்களே. நன்றி, வணக்கம்.